வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளைச் சார்ந்த 115 அயலக தமிழக மாணவ மாணவியர்கள் கீழடியில் பாரம்பரிய முறைகள் குறித்து அறிந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு நாடுகளைச் சார்ந்த அயலக தமிழக மாணவ மாணவியர்கள் இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டத்திற்குட்பட்ட கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அருங்காட்சியகத்தினை பார்வையிட்டு தமிழர்கள் தொன்மை மற்றும் பாரம்பரியம் குறித்து அறிந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் முதன்முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டின் தொன்மை, பெருமை, கலாச்சாரத்தினை விளக்கும் இடங்களுக்கும் தமிழர்களின் வாழ்க்கை முறைகள் மற்றும் கலைகளை அறிமுகப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் கொண்ட இருவார பண்பாட்டு சுற்றுலாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். முன்னதாக வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 57 அயலக தமிழ் மாணவ மாணவியர்களை கொண்ட முதற்கட்ட பயணம் செயல்படுத்தப்பட்டது. தற்போது இரண்டாம் கட்டமாக கடந்த 1/8/2024 முதல் 15/8/2024 வரை அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் மூலம் சுற்றுலாத்துறை, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, தொல்லியல் துறை, செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட பிற துறைகளுடன் இணைந்து செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு சிறப்புகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு கனடா, தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, மொரீசியஸ், இந்தோனேசியா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வருகை புரிந்துள்ள 115 மாணவர்கள் கடந்த 7/8/2024 அன்று கானாடு காத்தான் பேரூராட்சிக்கு உட்பட்ட அரண்மனையினை பார்வையிட்டு அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து அறிந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திருப்புவனம் வட்டத்திற்குட்பட்ட கீழடியில் நடைபெற்று வரும் 10ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அருங்காட்சியகத்தினை பார்வையிட்டு தமிழர்கள் 2000 ஆண்டுகள் முன்னதாக வாழ்ந்த நகர நாகரிகங்களின் சிறப்புகள் குறித்தும் தமிழர்களின் தொன்மை மற்றும் பாரம்பரிய வாழ்வியல் முறைகள் குறித்தும் இன்று மாலை சுமார் 5:30 மணியளவில் அறிந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் ஸ்ரீலாவண்யா தமிழ்வாணன். நான் மலேசியா நாட்டிலேருந்து வந்திருக்கேன். இந்த வேர்களை தேடி நிகழ்ச்சி மூலியமாக நான் இங்கே வந்து பல விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி பல இடங்களுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். கோவில் போன்ற பல இடத்துக்கு சென்றோம். அங்கே நிறைய வரலாற்று சம்மந்தப்பட்ட இடங்களை அறிஞ்சிக்க முடிஞ்சது. கடந்த 2 நாட்களாக நாங்கள் ஆதிச்சநல்லூர் மற்றும் கீழடிக்கு சென்றிருந்தேன். ஆதிச்சநல்லூரில் நான் பார்த்த விஷயங்கள் என்ன இருந்துச்சுன்னா, முதுமக்கத்தாழி அப்படின்றத பார்த்தோம். ஆனால் கீழடியில் நாங்கள் பார்த்தது எல்லாமே எப்படி நம்ம ஆதி காலத்தில் நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்திருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தியிருந்தாங்க, அது எல்லாத்தையும் என்னால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அந்த காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்றது நம்ம ஜஸ்ட் இருக்கிறது மூலிமா நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறது மூலிமா மட்டும்தான் நம்ம மக்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை பார்க்க முடியும். இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முதன்மையாக விளங்கின முதலமைச்சர் அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் இந்த முயற்சியை எடுக்கலைன்னா வர சங்கதியினர்களுக்கு வந்து ஆதி காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த நெறிமுறைகள்லாம் பின்பற்றி எப்படி வாழ்ந்தாங்கன்ற விஷயம் யாருக்குமே போய் சேராது. தமிழர்களோட புகழை இப்போ உள்ள காலத்தில் உலகத்துக்கு எடுத்து செல்றதுக்கான ஒரு முக்கிய தளமாக இந்த கீழடி விலங்குன்றதை இங்கே வந்து நான் பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இதை ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. மேலும் இந்த வேர்களை தேடின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் சிவா. நான் மிமாலிந்து பேசுகிறேன். மிமாலிந்து வந்தேன். நான் இந்த வேர்களை தேடி மூலமாக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்தது நான் மகாபலிபுரம் ஃபஸ்ட் டைம் போனோம். அப்புறம் தஞ்சை பெரிய கோவில், கல்லணை டேம் எல்லாம் போனோம். அங்கே கட்டணை அமைப்பு ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு பாக்கியமாக கிடைச்சது ஒரு பாக்கியம் தான் எங்களுக்கு. இப்போ கீழடிக்கு வந்தோம். இங்கே தமிழ் கல்ச்சர், ஹிஸ்ட்ரிலாம் இங்கே தான் பார்த்தோம். அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன இங்கே தான் பார்த்தோம். அது அமேசிங் தான். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப பாக்கியம் தான். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக தமிழ்நாட்டு அரசாங்கம் முக ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள்.